நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். ஸ்கல் கேண்டி கிரஷர் அது தொடர்பான என்னுடைய அந்த ஒப்பீனியனை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது ஸ்கல் கேண்டி கிரஷர் ஈவோ கிடையாது, ஸ்கல் கேண்டி கிரஷர் ANC2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல். ஏற்கனவே இது தொடர்பான ஒரு ஷார்ட் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்தே எப்போ ப்ரோ ஸ்கல் கேண்டி கிரஷருக்கான ஃபுல் ரிவ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய கமெண்ட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் பார்க்க முடிந்தது. பட் ரியலாக என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு பொருளை நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. இப்போ சாதாரணமாக ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு ஒரு 10 நாளுக்குள்ள இவ்வளோதான் ரிவ்யூ, இந்த பொருள் எனக்கு இப்படிலாம் பயன்படுது, இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சும்மா அந்த ஸ்பெக் ஷீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஆலோசிச்சோம்னாக்கா அது பெட்டராக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரியல் டைமில் அது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிரஷர் 2 ANC. ஸோ அதோடைய அந்த அவுட்டர் பேக்கேஜை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பேக்கேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பேக்கேஜை பார்த்தோன்னே இனிஷியலாக நான் இம்ப்ரெஸ் ஆனது என்னவோ உண்மைதான். இந்த கலரை பாருங்களேன், இது பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக ஃபீல் ஆகுதுல்ல. ஒரு ஒயிட் கலர் பேகு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரஞ்சு கலர் அந்த ஓப்பனர் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த ஹெட்செட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியலை பாருங்களேன், நல்ல வளவளப்பா, ஸோ அழகாக இருக்குது. நமக்கு அதை டச் பண்ணுறதுக்கு, அதை ஃபீல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் கிரஷர் 2 ANC. இந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஹெட்செட்டோட இது எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் இங்கே கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ வேறு ஹெட்செட்லாம் இருக்குது இல்லையா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரஷர் எஃபெக்ட். இவங்க க்ரஷர் எஃபெக்ட்னு சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷன். இப்போ காதில் நம்ம அதை மாட்டியிருக்கோம்னு வச்சுங்களேன், திடீர்னு அந்த பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு இடத்துல அப்படிங்கும் போது நம்மளுடைய காதும் சேர்ந்து அப்படியே அதிரும். அது நமக்கு ஒரு தியேட்டர் எஃபெக்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது. அண்ட் டால்பி அட்மாஸை பற்றி உங்களுக்கு தெரியும். நானும் சில டால்பி அட்மாஸ் வீடியோஸை ப்ளே பண்ணி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் டால்பி அட்மாஸ் ஒரு மொபைல் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலுமே அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விர்ச்சுவலான ஒன்று தான். ரியலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹெட்டுக்கு மேலே இருக்கிற சவுண்ட் நமக்கு கேட்கணும் இல்லையா, அது ஹெட்டுக்கு மேலே இருந்து கேட்கணும். ஸோ அப்போ தான் அது ஒரு சரியான ஒரு சிஸ்டமாக இருக்கணும். அதாவது மேலேருந்து வர்ற சவுண்ட் மேலேருந்து வர்ற மாதிரியே இருந்தால் தான் அது ஒரு சரியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் கேண்டி கிரஷரை நான் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அப்படி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து சவுண்ட் வர்ற மாதிரியான ஒரு எஃபெக்டை அது விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணுது. அதில் இருக்கிற அந்த அதிர்வை நீங்கள் விட்டுருங்க. அந்த கிரஷர் எப்படி இருந்ததுனாக்கா அது மாஸ் தான். பட் என்னதான் அது மாஸாக இருந்தாலும் அதில் சில டிராபேக்ஸும் இருக்குது. அது தொடர்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இப்போ சைட் ஸ்பீக்கர்ஸ்னாக்கா அது ஒரு சைட்லேருந்து வர்ற மாதிரி நமக்கு காட்டுது. அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு சப் ஊஃபர் இல்லாமல் 2 ஸ்பீக்கர் வைக்கிறோம், ரியரில் 2 ஸ்பீக்கர் வைக்கிறோம், சைடில் 2 ஸ்பீக்கர் வைக்கிறோம், மேலே 2 ஸ்பீக்கர் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னாக்கா இப்போ தனித்தனியாக அந்த சவுண்டை பிரிக்கும் போது இதுவும் பிரித்து காட்டுது. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதிலலாம் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது JBL 770NC. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது Soundcore Q10 ஒரு மாசான ஒரு டிவைஸ் தான். பட் அதை ஒரு வருஷம் 1.5 வருஷமா என்னால் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். சென்னையிலேருந்து திரும்ப நான் ஒரு 1 இயரா ஊர் பக்கமே போகலை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது வீணா போயிட்டுன்னு சொல்ல முடியாது. அதை நான் இன்னும் டீப்பாக இறங்கி செக் பண்ணலை. அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் ஆயிட்டு. இப்போ JBL 770NCலையும் இந்த இஷ்யூ இருக்கு. கூடிய விரைவில் நம்ம ஸ்கல் கேண்டி கிரஷர் ANC2லையும் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நான் சொல்றது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதை போட்டுட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதற்கான ஒரு டிவைஸ் இது கிடையாது. அதுக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதிக காசு கொடுத்து ஒரு ஹெட்செட் வாங்கி அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வாக்கிங் பண்ணுறதுக்கும் அதிகமாக வேர்க்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட பேராசை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பேராசைங்கிறத விட அது அதுக்கு தகுந்த ஒரு விஷயமா இருக்காது. கண்டிப்பாக வேர்க்கும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் ஆகலாம். அந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது, கம்ஃபர்ட்டாக இருந்தது. பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. இது எல்லா ஹெட்செட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ANC ஆன்ல இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு 20-30 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃபீல் ஆகும், என்னமோ ஒரு மாதிரியாக காதை அடைச்சி வச்ச மாதிரி. ANC ஆஃப்ல இருக்கக்கூடிய சமயத்துல கூட இது முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோர் நாய்ஸை கட் பண்ண ட்ரை பண்ணுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால ஒரு 1 ஹவருக்கு மேல இதை ரொம்ப கம்ஃபர்டபுளா வியர் பண்ணி ஏதாவது ஒரு மூவியை வாட்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு மொக்க மூவியை நீங்க ஒரு டேப்லெட்லயோ
இல்லை ஒரு நல்ல டிவைஸ்லையோ போட்டு பார்த்தா கூட சவுண்டை பொறுத்த வரைக்கும் அது தியேட்டர் எஃபெக்டை வந்து கொடுத்துருது. என்ன சொல்லப்போனால் இப்போ ஆன்லைன்லாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் வந்து புது படம் கிடையாது, பழைய படமே எடுத்துக்கோங்க, ஒரு தியேட்டர் பிரிண்ட்லாம் இப்போ வந்து கிடைக்குது நிறைய பேர்கிட்ட, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தியேட்டர் எஃபெக்டை வந்து கொடுத்துடலாம். சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நான் வந்து நிறைய ஓல்டு சாங்ஸில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஓல்டு சாங்ஸில் அந்த பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னால் அந்த க்ரஷர் எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ண முடிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஸோ ஓல்டு சாங்ஸில் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு அழகான சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை பதிவு செய்த விதம்ங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து இயர்லி 80s சாங்ஸ். ஸோ அந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கேட்கும் போது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. பட் அந்த க்ரஷர் எஃபெக்டை நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியல. அதுவே இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அந்த சாங்ஸ்லாம் நம்மளால் கேட்கும் போது க்ரஷர் எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 5.1 அது மாதிரி டால்பி அட்மாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தி தான் அந்த விஷயத்தையே நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி. ஸோ அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் டும்முன்னு சத்தம் வந்து மண்டையில் வந்து அடிக்கிற மாதிரி கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் க்ரஷர் வந்து உண்மையிலே அந்த காது வந்து ஒரு சூப்பராக ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்னு சொல்லலாம். ரொம்ப அதிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நமக்கு எப்படியோ ஒருத்தர் நம்ம வந்து ஹெட் மசாஜ் பண்ணியிருப்போம், பாடி மசாஜ் பண்ணியிருப்போம், பட் காதுக்குன்னு மசாஜ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த க்ரஷரை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அப்பப்போ நீங்கள் காதுக்கு மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், லைட்டாக அப்படியே அதிரும் இந்த சைட்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது, அந்த ஃபீல் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இவை தவிர்த்து நம்ம க்ரஷரை பற்றி பேசணும்னாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது எல்லாத்துலேயுமே இது வந்து மாஸ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கனாக்கா எல்லாத்துலேயுமே மாஸ் பண்ணலை. சில சவுண்ட்ஸில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலத்தில் நான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர் இவங்க சாங்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன் 90s. ஸோ இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸை தவிர்த்து ஸோ இவங்க சாங்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதிகமாக கேட்கும் போது நம்மளால ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுது. அவங்களாம் வந்து 90s அருமையான சவுண்ட் எஃபெக்ட்ஸை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் அஃப்கோர்ஸ் வந்து அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட தான் இருந்தார். அதுக்கப்புறம் 2000 அதாவது கிட்டத்தட்ட 2000 தொடக்கத்தில் மின்னலை படம் வந்துச்சு, அதில் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அண்ட் அவருடைய மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவைஸில் கேட்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இளையராஜா சாங்ஸ், ஓல்டு சாங்ஸ், சில சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. 80s 70s எண்டில் இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போதும் அதை வந்து தெரிஞ்சுக்க நம்ம வந்து நினைக்கும் போதும் இதன் வாயிலாக இப்போ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இதன் வாயிலாக சில மைன்யூட் வேரியேஷன்ஸை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சாங்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நடுவில் வர்ற மியூசிக் அதில் எவ்வளோ வித்தியாசங்களை வந்து நிறைய பேர் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அந்த மாதிரியான மியூசிக்ஸ் வர்றது கிடையாது. ஒரே பீட், ஒரு சென்டரில் ஒரு பீட் போயிட்டே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லேயர், அது என்ன லேயர், அது ஒரு மாதிரியான ஒரு லேயராக இருக்கும். ஸோ வேரியேஷனுங்கிறது 3வது லேயரில் தான் இருக்குது. பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃப்ளாட் சவுண்ட்லேயே அவ்வளோ வேரியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு மியூசிக் லிசனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இது இல்லாமல் படம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், படம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம். ஏதாவது ஒரு படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு படத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அமேசான் ப்ரைமில் ஒரு படத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தியேட்டருக்கு நம்ம போய் பார்க்கலையே அப்படிங்கிற அந்த கவலையே இது வந்து தீர்த்து வச்சிரும். சவுண்டை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். காட்சிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறுபடலாம். ஸோ அதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. சரி, இதுதான் இருக்கிறதுலே டாப்பான ஒரு ஹெட்ஃபோனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அது கிடையாது. அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். JBL 770 NC இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹெட்ஃபோன். ஸோ என்னதான் நம்ம அதில் சில பிரச்சனைகளை முன் வச்சாலும் அதில் வந்து சவுண்ட் கிளாரிட்டி இன்னும் பெட்டராக தான் இருக்குது. இதில் வந்து அந்த க்ரஷர் எஃபெக்ட் அண்ட் அந்த தியேட்டர் எஃபெக்ட், அந்த ஊசுன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அது வந்து வேற மாதிரி இருக்குது. அதுதான் இதோடைய அந்த யூஎஸ்பியும் கூட யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, யூஎஸ்பி. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு டிவைஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கனாக்கா, என்ன கேட்டால் உங்களால் இவ்வளோ அமௌண்ட் போட்டு அந்த பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, அதாவது இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே
ஒரு ஹெட்செட்டுக்கு செலவு பண்ண என்னால் முடியும். அது செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுலலாம் மாற்றங்கள் கிடையாது. அப்படி இல்லை என்னால் வந்து இதுக்கு மேலேயும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து சோனி ட்ரை பண்ணி பார்க்கலாம், XM5. ஸோ அது வந்து இன்னும் பெட்டரான சவுண்டை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் என்பது க்ரஷர் தான். அந்த க்ரஷர் எஃபெக்டை இதில் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அதை ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பிடிச்சிட்டுனாக்கா இந்த டிவைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிடுங்க. பட் இதை விட சீப்பர் ஆப்ஷனில் நமக்கு இதை விட பெட்டரான சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்லா ஹெட்செட்டை விடையும் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி FNDன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் ஸ்னாப்டீலில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருந்தேன். 5.1 ஹோம் தியேட்டர் மாதிரி அது. அதில் ரீப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அலைன்மெண்ட்லாம் பண்ணி வைக்கல, ஒரு செட்டிங்லாம் பண்ணி வைக்கல. அப்படியே எதிர்க்க இருக்கும் டிவி, அதில் நடுவில் ஊஃபர் வச்சுட்டு சைட்லலாம் ஸ்பீக்கர் வச்சுட்டேன். எந்த ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி பிரித்து வைக்கப்பட்ட ஸ்பீக்கர்கள்லாம் கிடையாது. பட் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் வந்து மாசாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு கிளாஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது நீங்கள் பழைய சாங்ஸ் ஒரு 90s இருக்கிற சாங்ஸு அண்ட் 2000 early 2000 இருக்கிற சாங்ஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பாஸ் அதில் வந்து இருக்கும். அதே சமயம் அது முடியும் போது இப்போ ட்ரம்ஸ் அடிக்கிறாங்கனாக்கா டின் 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 ஒரு மியூசிக் வருது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது முடியும் போது அந்த கிளாஸ்லேருந்து ஒரு மணி அடிக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் வரும், ஒரு பெல் டிங் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து வரும். அது வந்து அந்த மாதிரியான 5.1 ஹோம் தியேட்டருக்கு மட்டுமே உரிதான ஒரு விஷயம். இல்லை அது வந்து நார்மலாக நம்ம வச்சிருக்கிற ஒரு சவுண்ட் சிஸ்டம் கூட அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிடும். பட் இந்த ஹெட்செட்டால் அதெல்லாம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். பட் எனக்கு அந்த டிங், அந்த கிளாஸ் பிரேக் ஆகிற மாதிரியான சவுண்டு, இல்லை கிளாஸில் தண்ணி வச்சு நம்ம ஒரு குச்சை வச்சு ஒரு லைட்டான ஒரு ஸ்டீல் குச்சை வச்சு தட்டினோம்னாக்கா ஒரு சவுண்ட் ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் ஒரு மியூசிக்கோட முடிவில் வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதை நான் இதில் மிஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட்செட் கண்டிப்பாக வேர்க்கும், காது வந்து உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக வேர்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் ஹெட்செட்டை வாங்கினாலும் ஹெட்ஃபோனை வாங்கினாலும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது வந்து இதுக்கும் வந்து பொருந்தும். இன்னும் இதை விட ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸை இப்போ நான் சமீபத்தில் பயன்படுத்தி பார்க்கல. சோனி XM5, XM6 இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுலேயே இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ஹெட்ஃபோனுன்னு நம்ம போகும்போதே அதை வந்து ஒரு லாங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு டிவைஸை நம்மளால் கருத முடியாது. ஒரு படம் பார்க்குறதுக்கு ஓகே, பாட்டு கேட்குறதுக்கு ஓகே, மியூசிக் லவர்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். அதுவும் அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு 2K கிட்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அனிருத் அவர்கள் இசையெல்லாம் வந்து இருக்குது இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 லேயர், ஸோ ஒரு பீட் வந்து நல்ல டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சவுண்ட்லாம் வரும்போது க்ரஷர் விட்டு கலக்குது. ஸோ க்ரஷரை நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்கலாம், ஹியரிங் மோட்ஸும் அதில் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி மோடு போட்டுக்கலாம். பட் டிரான்ஸ்பரன்சி மோடை விட எனக்கு வந்து நார்மலாக இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். நான் இன்னுமே இதை நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து உடனே வந்து எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா 10,000 மேலே என்னால் காசு போட முடியும் அப்படிங்கிற மனதைரியம் உங்களுக்கு இருந்ததுனாக்கா, காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐயோ காசு போட்டோமான்னு வருத்தப்பட மாட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு அப்படி காசு போட்டால் கூட அது எதுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரஷர் எஃபெக்ட்டுக்கு தான். ஸோ அது உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா ஃபீல் ஆகலாம். அண்ட் பேஸ் லவர்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த காஸ்ட்டையும் போட முடியும் அப்படிங்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஹெட்செட் மாதிரியும் இதுவும் ஒரு ஹெட்செட் தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னமும் நிறைய என்விரான்மெண்ட்டில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். டெஸ்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. 770 NCலாம் விட்டு பிரித்து மேய்ஞ்சி அதோட தோல்லாம் பீல் ஆஃப் ஆகி வேறு லெவலில் ஆகிட்டு, ஸோ அதை வந்து நான் வாக் பண்ணும் போதும் இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும் போதும் அதை நான் யூஸ் பண்ணுறதுனால அந்த வேர்வையெல்லாம் பட்டு அது சீக்கிரம் கொஞ்சம் அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அது வந்து வேறு மாதிரியான ஒரு மெட்டீரியல்.
பிளாஸ்டிக்கில் இருக்கும் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்லாம் இருந்தது. அல்ட்ரா வைடுக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ இதை பாருங்களேன், அந்த பேக்கேஜில் அந்த ஓப்பனருக்கு இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் தான் இங்கே இந்த க்ரஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சில நேரம் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம அதை வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற அந்த போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். டைரெக்டாக நம்ம மொபைல் கூடயோ இல்லை பிசி கூடயோ 3.5 mm ஜாக்கை யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து சார்ஜர், சி டைப் சார்ஜர். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ் தாங்க இது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேர் ஆகிடுதுங்க, ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. இது ஆன் பண்ணோடனே பேர் ஆகிடுது. இந்த மெட்டீரியலை பாருங்களேன். ஸோ இங்கே இந்த ஸ்கல் கேண்டியோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஸோ இந்த இடத்த பாருங்களேன், நம்ம சவுண்ட் கோர் Q10 கூட பார்த்தீங்கன்னா வெறும் அந்த மெட்டல் மட்டும்தான் இருக்கும். அது கூட சப்போர்ட்டாக ஒரு பிளாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ கொடுத்த காசுக்கு ஒருத்தரா ஒரு ப்ரீமியமான ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் மேலே வந்து அவங்க வந்து ஒரு சாக்கு பை மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு துணி வச்சு ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. ஸ்பாஞ்சில் மேலே ஒரு துணி மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைலான் மிக்ஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் நல்லா வரும். பட் இந்த கலர் தான், இது சீக்கிரம் வந்து அழுக்காகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இப்போ பார்த்துருப்பீங்க. இதோட பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொடுக்குற காசுக்கு ஒருத்த மாதிரி ஃபீல் ஆகும். இந்த சாக்கு துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது அது அந்த பிளாஸ்டிக்கு சாக்கு துணி எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு ஒரு மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல், நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. அண்ட் Q10 அது யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னுடைய இம்ப்ரெஷனுங்கிறது இந்த ஸ்கல் கேண்டி க்ரஷர் ANC2 மேலே. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது இதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா, இல்லை ஸ்கல் கேண்டி க்ரஷர் ஈவோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ANC2 வாங்க போகிறீங்கன்னாக்கா நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாமா இல்லையா, இந்த ஸ்கல் கேண்டி க்ரஷரை பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாக்கா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இதை வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி அப்படியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, அப்படியே கேமரா ஓப்பன் பண்ணேன், எதுக்கு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கல் கேண்டி க்ரஷர் ANC2 ஒரு நல்ல ஒரு ஹெட்செட், பட் எல்லா தரப்பினருக்கும் கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்குது. இதை தலையில் மாட்டியிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஆக்சுவலாக இதை மாட்டின உடனே ANC எதுவுமே நான் வந்து ஆன் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டோரில் இருக்கிற நாய்ஸை வந்து இது கட் பண்ணியிருக்கு. ஸோ இதை மாட்டின பிறகே பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன மாதிரி தான் இருக்குது. ANC எல்லாம் ஆன் பண்ணோம்னாக்கா இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் அவுட்ஸுக்கு இல்லை வெளியே எங்கேயாவது போனோம்னா இது யூஸ் பண்ண முடியுமா தெரில. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. எனக்கு வந்து இது வீடியோவில் கூட கேட்கலாம், மேபி கேட்கலன்னாக்கா மைக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது வந்து அவ்வளோ காஸ்ட்லியான மைக்கெலாம் இல்லை, ஒரு ஆவரேஜான மைக்கு தான். பட் இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு இப்போ வெளியே பயங்கரமாக கேட்குது இல்லையா, பஸ் சவுண்டு, ஆம்புலன்ஸ் சவுண்டு, இது எதுவுமே இந்த ஹெட்செட்டை நான் மாட்டின பிறகு எனக்கு வந்து கேட்கல. ஸோ அது இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சவுண்டை வந்து கட் பண்ணுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.